பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் காலை போலையில் தொழுது கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிறபடி பிள்ளைகள் வர இருக்கின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு மித்தமை தொழுது கொள்ளும் விவாசப்பாடங்களை வழிபாடு மூலமாக எடுத்துக்கொள்வது இயேசு கிறிஸ்துவின் இந்த நாம ஆட்சியின் நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ ஆமாறு 15வது ஆமாறு அலங்கார வாசகங்களை கோவிலுக்கு போகிறேன் என்ற பாடலை ஒரு 2 சந்தங்களை செல்லுவார். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்ததே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிப்பவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஜெபத்திற்காக நாம் இருக்கிற இடங்களை முழங்கால் படித்து அமைதியாக நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய தவறுகள் மீறுதல்களை உணர்ந்து தெய்வ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவான பாவரிக்கும் ஜபத்தை நாம் யாரும் செய்து சொல்லலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழி அடைந்த போது எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம்.
மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் நிறைந்த புத்தி உணர்வுகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பாடல் வாசிங்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விஷமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோட பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெஞ்சமினின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பெஞ்சமினும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தச் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடு கூட சம்பாஷித்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தாயிற்று. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வாசிப்புக்காக சபையார் எழுந்திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமைப்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்கானிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்தது வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்றார் என்பதே. என்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 129வது பாடல், மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ என்ற பாடலை பாடலாம். அப்போது முதலாவது காணிக்கை எடுக்கப்படும். அங்கே காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. பாடுகிற வேளையில் அருகாமையில் இருக்கிற பெட்டியில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை சொல்லுங்கள் அன்போடு கேட்டு. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தே சுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தே நான் சுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கியாலும் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கியாலும் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. உலக வாழ்வினை வேட்டகழ்வாயேன், உலக வாழ்வினை வேட்டகழ்வாயேன், மகா உவப்பை கதியே
வசிக்க இடம் கொடுப்பாயே. சபையார் உட்காரும்படி கேட்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த காலை ஆராதனை வேளையில் உடைய வார்த்தைகளை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இப்படி வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கட்டும். அவருடைய விசுவாசத்தின் நம்பிக்கையும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறேன். உடைய கரங்களை உள்ள ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள உதவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுவீர நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இளைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை விட்டு சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு லென்த், a time for reconciliation. இது லெந்து காலத்தின் துவக்கம், ஒப்புரவாகுதலுக்காக அழைக்கப்படும். வருகிற 17ஆம் தேதியிலிருந்து நாம் தபசு காலங்களை துவங்க இருக்கிறோம். இது ஒரு புதிய ஒரு காலம். மறுபடியும் நம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நாம் கடந்து போக இருக்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாளில் இந்த தலைப்பை குறித்து சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெக்கன்சிலேஷன், ஒப்புரவாகுதல். லெந்து காலம் என்றாலே ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படியாக அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். We must reconciliation with the Lord. ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவர் என்றைக்கும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவர். மாறுகிறவர்கள் உலகம், மனுஷன். நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். படிப்பு, வேலை, வாழ்வின் உயர்வு, இவைகள் ஒரு மனுஷனை மாற்றிவிடுகிறது. மாற்றத்தின் முதன்மையானது ஆண்டவரை விட்டு பிரிந்து போவது. மனுஷனுடைய முன்னேற்றங்கள் ஆண்டவரை கேள்வி கேட்கிறது. ஆண்டவர் சிருஷ்டித்ததை சந்தேகப்படுவது, ஆண்டவருடைய கட்டளைகளின் கற்பனைகளும் மீறுவது.
பேசினா என்ன, செஞ்சா என்ன, ஏன் இப்படி இருந்தா, இது ஒன்றும் அப்படிலாம் இல்லையா, இப்படி விவாதம். அதற்கு காரணம் படிப்பு, அதற்கு காரணம் வேலை, அதுக்கு காரணம் பணம், அதுக்கு காரணம் அந்தஸ்து, அதுக்கு காரணம் எனக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு. இவைகள் ஆண்டவரையும் மேல போயிட்டு, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய பயம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம், ஆண்டவரை எங்க வைக்கணும் அதை இல்லாம போகும். ஆகவே தான் மனுஷன் சஞ்சலப்படுகிறான். காரணமற்ற சஞ்சலங்கள், காரணமற்ற பிரச்சனைகளும் பிரிவினைகளும் மனஸ்தாபங்களும் வியாதிகளும் மனுஷனை நெருக்கிக் கொண்டே இருக்கிறார். காரணம், நமக்கு மேல ஆண்டவரை மறந்துட்டோம். ஆண்டவரை மறந்ததுனால ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை தேடுவதில்லை. படிப்பு முக்கியம்தான், வேலை முக்கியம்தான். அதற்கு ஏற்றாற் போல நாம் ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டுமே. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோமோ அவ்வளவு அக்கறை தெய்வ பக்திக்கு, தெய்வ பயத்துக்கு, ஆண்டவருக்கு நாம பிள்ளைகளை நேரம் நடத்துகிறோமா? நம்மை ஆண்டவர் எங்கிருந்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏதேச்சையாக நாம மேல வரல, ஏதேச்சையாக இந்த நிலைக்கு வரல. அது உன்னுடைய படிப்பு, அது உன் வேலை, உன் திறமை, உன் தாளந்து, உன் உழைப்பு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இவைகள் எல்லாத்துக்கும் உனக்கு உதவியும் ஒத்தாசியமா இருந்தது யார்? படித்தவர்கள். நம்ம இருக்கிற இடத்துல நம்மளோட அதிகமாக படித்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அந்த இடம் இல்லையே. நம்முடைய தாழ்ந்துகள், திறமைகள், உழைக்கிறவர்கள் இன்னும் ஏராளமான இருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறாரு. அவர்களை காட்டிலும் நம்ம எந்த விசேஷத்துமானவர்கள் அல்லவே. ஆனாலும் ஆண்டவர் இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதனால நாம் இந்த காலை வேளையில ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதுக்கு நாம் பிரயாசம். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரோடு உறவு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கும் நமக்காய் காத்திருக்கிறார். அவருக்கு தெரியும். 8 வாசங்கள் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், முன் 6ஆம் அதிகாரம் ரோமர் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாகவே பேசுகிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாகவே நான் உங்களோடு பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயங்களை நீதிக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு ஏன் நாம் ஒப்புரவாக வேண்டும்? இது எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தார், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி. இவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவருடைய அன்பு. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அன்பு கூறுவேன். இந்த உலகத்தின் மேல் அன்பு கூறுவதற்கு தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை உலகத்தில் அனுப்பினார். ஏதாவது தெரியும், இவர் அனுப்பதை இந்த மனு மக்களை மீட்பதற்கு, அவரை கொல்வதற்காக, இவர்கள் அடிக்கப்படுவதற்காக, இந்த உலகத்தின் பாவத்திற்கு பலியாகவே தன் ஒரே குமாரனை அனுப்பினார். அதுதான் மேலான ஒரு அன்பு என்று வேதம் சொல்லுகிறார். நம்ம அன்பு உள்ளவர். அதனால்தான் படிக்கிறதுக்கு, குடும்பம் கட்டுவதற்கு, உன் வாழ்வுக்கு, இதெல்லாம் அவருடைய அன்பு. நான் என் ஒரு மகனை உனக்கு கொடுத்துட்டேன் இந்த உலகத்துக்கு. உனக்கு படிக்கிறதுக்கு வசதி கொடுக்க மாட்டேனா, வேலை செய்யறதுக்கு திறனை கொடுக்க மாட்டேனா, வாழ்வில் முன்னேறுவதற்கு உனக்கு திறமையும் தாழ்ந்துகளையும் கொடுக்க மாட்டேனா, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து சோர்ந்து போவார், இன்னும் கொடுப்பார். அவருடைய அன்பு மேலானது. அது மாறும், நாம் மாறிக்கொண்டிருக்கோம். அவர் மாறாதவர். தன் ஒரே குமாரன் இந்த உலகத்துக்காக அனுப்பிவிட்டு தன் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
அன்பு இன்றைக்கும் நமக்காய் காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தவர் நல்ல ஒரு திறமைசாலியாக நல்லா வளர்ந்தார். அவர் வளர்ச்சியை இயேசுடைய வளர்வதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, திறமை இருக்குது, தாழ்ந்து இருக்குது, நல்ல பர்சனாலிட்டி இருக்குது. அவர் நின்னா எல்லாரும் அவர் பின்னாடி போறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, பலன் இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய பர்பஸை மறந்துடல. எதற்காக தன் பிதாவானவர் இந்த உலகத்தில் தன்னை அனுப்பினார் என்பதை மறந்து போகவே இல்லை. நாம கொஞ்சம் படிச்சுட்டா பெற்றோரை மறந்துடுறோம், கொஞ்சம் படிச்சுட்டா உடன்பிறந்தவர்களை மறந்துடுறோம், கொஞ்சம் வசதி வந்தால் யாரை உடனே கேட்கிறோம் நம்முடைய சொந்தங்களை. இப்படி மாறி போகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாறாதவர் ஆண்டவர். அவர் மனுஷனா இந்த உலகத்தில் வந்தார். அவர் மாறவே இல்லை. எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அவருடைய பெருமை, அவருடைய உயர்வு, அவருடைய பின்னாடி ஒரு கூட்டம் மக்கள், அவரை புகழ்கிறவர்கள் கூட்டம். அதில் ஏளனம் செய்யறதும் இருக்குது, புறம்புறதும் இருக்குது, அவருக்கு விரோதமாக நிற்கிறவங்க ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அவைகள் மத்தியில் அவர் தன்னுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை அவர் என்ன பண்ணல, மறந்து போகவே இல்லை. அது அழகா பவுல் எழுதினாரு. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ரோமர் 5:8, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் பார்க்கிறார். அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, ஆனாலும் வாழ்க்கை மாறல. அவர்கள் பாவம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை, சத்தியத்துக்கு விரோதமாய், நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய், கட்டளைக்கு விரோதமாகவே நடக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு அவர்களுக்கு சம்மதம் இல்லாமலே நடந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பாவிகளா இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த நம் அன்பை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இவ்வளவாய் ஆண்டவர் இந்த மனுமக்கள் மேல் அன்புள்ளவராய் இருந்தபடினால், தன் பிதாவானவர் எந்த நோக்கத்திற்காக தன்னை இந்த உலகத்தில் அனுப்பினாரோ, எந்த நோக்கத்திற்காக தேவன் மனிதனானாரோ அதை ஒரு நாளும் மறந்து போகவே இல்லை. இந்த மனுமக்களின் பாவங்களுக்காக, மீறுதலுக்காக தான் அடிக்கப்படுவதற்கு, தன் ரத்தத்தை சிந்துவதற்கு, தன் ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுப்பதற்கு தன்னையே முன்வைத்தார். அப்படி அன்பு, ஒப்புரவாகுதலுக்கு அன்பு முக்கியம், அடிப்படை. அன்பு இருந்தா எல்லாம் செய்யும். அன்பு சகல பாவங்களையும் முடிக்கும். அதை அப்படியே மறைச்சு, அன்பு இருந்தா எல்லாம் நடக்கும். ஆனால் அன்பு உள்ள ஆண்டவர், இதெல்லாம் ஆண்டவர் செய்யலாம், நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் செய்தார். தன் ஒரே குமார் நம்பிச்சாரு, அன்பை வெளிப்படுத்தினார். தண்ணியை ஜீவபலியாக கொடுத்தார், அவர் அன்பை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் மனுகுலத்திற்கு சாத்தியமாகுமா, மனுஷனா வந்தா நடக்குமா என்பதுக்கு தான் இந்த 2 போர்ஷன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் வாசித்தா பல காரியங்கள் இருக்கிறது. நேரத்துக்கு ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 45:8 வச்சுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இவரெல்லாம் என் சகோதரர்கள், ரெகக்னைசேஷன். யோசேப்பு பார்வோனுடைய அடுத்த ஸ்தானம், ராஜா மாதிரி. முத்திரை மோதிரம் கையில் இருக்குது. சட்டத்தை ஏற்றலாம், சட்டத்தை நீக்கலாம், ஒருவன் வாழ்வு கொடுக்கலாம், ஒருவன் வாழ்வு எடுக்கலாம். எல்லா அதிகாரமும் அவங்க கையில் இருக்கிறது. சிறு பிராயத்தை திரும்பி பார்க்கலாம். இவர்கள் தான் எங்க அப்பாவோடு இருந்த உறவுக்கு எதிராக இருந்தவர்கள். இவர்கள் நான் அவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு அதை வாங்கிக் கொண்டு என்னை துன்பப்படுத்தினவர்கள்.
என் தகப்பனார் கொடுத்த அழகான அந்த உடையை என் கண்டவர்களை கிழித்து எடுத்தவர்கள், என்னை ஒரு குழியில போட்டவங்க. ஐயோ அண்ணா அண்ணான் கத்துடும் போதெல்லாம் பார்த்து மூர்க்கமா எனக்கு முன்னாடி நின்னவங்க, என்னை எடுத்து இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டவர்கள். இப்படி அவனுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி வருது. அப்படித்தானே படிச்சுட்டா வருது, வேலைக்கு வந்துட்டா வருது, கொஞ்சம் உயரம் வந்துட்டா வருது. எங்க சித்தப்பா, எங்க மாமா, எங்க அத்தை, என் கூட பிறந்தவங்க என்ன ஆட்டா ஆடினாங்கலாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது கோவம் நம்ம தலைக்கு மேல போய் நிக்குது. பார்த்தும் பார்க்காதமாவே போயிடும். என்ன பார்த்த காசு கேட்குங்க, காத்தா ஃபீஸ் கேட்போம். நேரத்துக்கு ரொம்ப கரண்ட் பில் கட்டணும், கொஞ்சம் 2 மாதமாக நிற்குது, வீட்டு வாடகை கட்டல, எதாவது ஒரு பிரச்சனை வரும். பார்க்காதே போயிட்டான். அது கண்ணாடியை இறங்கினா தானே பிரச்சனை, கண்ணாடியை மூடினா காரணம் அப்படியே போயிடலாம். இப்படி தான் மனுஷன். ஆனால் அந்த அன்பு தனிந்து போனது, கிறிஸ்து நமக்குள்ள இல்லை. ஆகவே இதெல்லாம் நடக்குது. ஆனால் யோசேப்பு ராஜ உடை உடுத்தி அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவன். பஞ்சத்தின் காலங்கள் துவங்கிடுச்சு, 2 வருடங்கள் ஆனது. அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கலாம் உணவை தேடி வருகிறார்கள். இப்போ தெய்வமாரி யோசிப்பு பார்வனுடைய ராஜா, எங்க நாட்டுக்கு உணவு வேணும், 1000 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 60,000 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அங்க போங்க யோசிப்ட போ, அவர்கிட்ட கேட்டு. ராஜாக்கள் எல்லாம் அவனை தேடி வருகிறார்கள், மக்கள் தேடி வருகிறார்கள். திரள் கூட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் அவன் முன்னாடி மண்டிடுகிறார்கள். அவள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் தன்னுடைய சகோதரனை இனம் கண்டு கொள்கிறான், தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். அதனால தான் யோசேப்பு முன்னணிக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு பாடம். ஒப்புரவாதலின் அடிப்படை நாம் ஒருவரை ஒருவர் இனம் கண்டு கொள்வது, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவது, ஒருவரை ஒருவர் நாம் வெளிப்படுத்துவதுதான். சகோதரர்களாக, சகோதரிகளாக, பெற்றோர் பிள்ளைகளாக, கணவன் மனைவியாக, நாம் இந்த உறவு விசுவாசிகளாக நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. அதுதான் இங்க யோசிப்பு தன் சகோதரை பார்த்தோன்னே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வேற வழி தெரியல. ஒரு 2 தடவை 3 தடவை பார்த்து அடிக்க பார்த்த முடியாது. தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் உன்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். சொல்ல முடியுமா? இப்போ இயேசு சொன்னாரு, பிதா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு ஆவாதுன்னு நினைக்காதீங்க. சாதாரண ஒரு யோசிப்பு உயர்ந்த பொறுப்பில் இருக்கும்போது நான் உன் சகோதரன் தான், வாங்குவாங்க. அந்த உறவு, இதை நாம் இந்த காலை ஓலையில யோசிப்போம். இதை செய்வதற்கு முன்வரும். ஒப்புரவாகுதலுக்கு பல செய்திகள் இருக்குது. இது முதல் இதை அதை வச்சு மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. என் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், நாம் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக, சகோதரிகளாக, பெற்றோராக, பிள்ளைகளாக ஒருவரை ஒருவர் நாம் என்ன பண்ணலாம்? வெளிப்படுத்திக் கொள்ள, நாம் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள, நாம் ஒப்புரவாக கஷ்டம் தான் செய்யுது. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாம் அந்த காலை வேளையில் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிறதுக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். 2வதாக பல காரியங்கள் இருக்கிறது. அதில் 4ஆம் வசனம் சொல்லுது, நான் தான் அவன் சகோதரன் மேலே உட்காந்து சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ கஷ்டத்துக்கு 2 பேர் எடுத்து குத்தமிச்சாங்க, என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம இருக்கிறோம். எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறாரு, ஏதோ அப்படி யார் மூலியமா, எங்கள் தங்கச்சி அங்கே இருக்குது, சரிப்பா நம்மளால் போக முடியல, அதெல்லாம் போனால் என்ன நினைப்பாங்களோ, அதனால் யார் மூலியமா ஒரு ஆஃபீஸ் பாய் மூலியமா ஏதோ ஒன்று அனுப்பிச்சு இது நடக்கும். நான் இவன் அப்படி இல்லை யோசி, நான் சகோதரன் சொல்லிட்டு மேலே போயில்லை. அந்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரையும் அணைத்து கிட்ட வாங்க, வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் உங்கள் அண்ணனுக்கு, உங்கள் சகோதரிக்கு சொல்லுங்க, உங்கள் பெற்றோரை உங்கள் வீட்டுக்கு அழைக்க. இந்த உறவுகள் எவ்வளவு காலமாக
திருச்சபையில் அங்கமா இருக்கிறோம். நமக்கு அருமையான தோற்றங்க பேசலாம், அல்லையா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா சொல்லிட்டு பாருங்க. வாங்கல ஒரு நாள் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாள் சாப்பிட்டு அப்பா உங்க பிள்ளைகளோட வாங்கல. என்னைக்காவது நாம அழைக்கிறோமா, அழைத்திருக்கிறோமா? பல வருடங்களான சபையில தான் அங்கமா இருக்கிறோம். ஒரு நாளும் அது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, நிறைய வீடுகளில் அது காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடக்கலை. காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடக்கும். போனால் அவர் இருப்பார், அந்த அம்மா இருப்பாங்க, 2 பேர். அதுக்கு மேலே வேற யாரும் இல்லை. சின்ன வீட்டுக்கு போனேன், ஒரு போட்டு பேர் இருந்துச்சு. அது ஆள்லேயே இடம் பார்த்தல. சகோதரி சின்ன வீட்டுக்கு போகும்போது நம்ம இவ்வளோ பேர் அவர் வீட்டில்னா இல்லையா, இந்த கம்பக்கத்துலாம் ஜபத்துக்கு வருவாங்க, நீங்கள் வரீங்கன்னு எல்லாரையும் அழைச்சிட்டாங்க. இது அவசியம். கிறிஸ்துவின் அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்துவது? யோசிப்பு நான் உன் சகோதரன் என்று சொல்லி நாளைக்கு பார்க்கலாம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லல. எல்லாரையும் தன்னிடத்துல கிட்ட அழைத்து அவனை ஒருவர் இவன் கூட வேற, அவங்க கூட வேற. இப்ப இவன் மொழி வேற, அவங்களுடைய மொழி வேற. இவருடைய பர்சனாலிட்டி வேற, அவங்களுடைய பர்சனாலிட்டி வேற. பஞ்சத்துல மேய்ப்பர்கள் ஆடு மேய்ச்சி இருக்கிறவங்க, இவன் மேல ஒரு நற்கந்தமான வாசனை, அவர்கள் மேல ஒரு அசுத்தமான, அது ஆடு மேய்ப்பர்களுக்குரிய வாசனை. இவைகளெல்லாம் பெரிதாக தெரியல. சகோதரர்கள் ஒருமித்து இருக்கிற ஒரு அனுபவம், ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு இணைந்து கட்டி தழுவுகிற ஒரு அனுபவம் அவசியம். அதுதான் ஒப்புரவாக. படிப்பு வேலை இதெல்லாம் விட்டுட்டு இறங்கி இது என் சகோதரி, இது என் சகோதரி, நாம் போய் ஒருவர் ஒப்புரவாக நாம் அழைக்கப்படும். மூன்றாவதாக தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கிற 2 காரியம் சொல்றாரு. நிறைய காரியம் 2. ஒன்று, நான் நீங்கள் எனக்கு செய்த தீமையை மறந்துட்டேன், நீங்கள் எனக்கு செய்த கெடுதியை மறந்துட்டேன். அதுக்கு அழகான ஒரு பதம் சொல்றாரு. ஆண்டவர் தான் உங்களுக்கு முன்னாடி இங்க அனுப்பிச்சாரு, அதற்கு இந்த காரியங்களால் நடைபெற்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனாலதான் இங்க வந்து உங்களை எல்லாரையும் போஷிக்கிறதுக்கு, உங்களை எல்லாரையும் அனுசரித்து அரவணைச்சு நடத்துவதற்கு, வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தார். அப்படின்னா பழசெல்லாம் அப்படியே மறந்துட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்கவே இல்லை, அதெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு நீங்கெல்லாம் என்கிட்ட வாங்க, நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க செய்தெல்லாம் ஆண்டவர் மேல போட்டார் விலைக்கு. ஆண்டவர் தான் இப்படி எல்லாம் செய்திருப்பாரு. அதனால உங்களுக்கு முன்னாடி நான் இங்க எகிப்துல வந்துட்டேன், இந்த எகிப்துல உங்களை பார்த்துக் கொள்வேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. எத்தனை முறை வாய்ப்பு இருக்கும், நீ அங்க போனீங்கன்னா வேலை கிடைக்கும் சொல்றதுக்கே நம்மளால முடியலையே. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஹாஸ்பிட்டல் போ, நான் ஏற்கனவே போயிட்டு வந்தேன், அந்த டாக்டர் நல்லா பாக்குறாரு, நீங்களும் போங்கன்னு சொல்றதுக்கு மனசு வரலையே. நாங்களும் இந்த கஷ்டம் தான் பட்டேன். இந்த மேனேஜர் எனக்கு தெரியும், லோன் கொடுப்பாரு, அவரை நான் போய் சொல்றேன், நீங்க வாங்கலாம், ஏன் இந்த கஷ்டப்படுறீங்க, பசங்களை ஃபீஸ் கட்டலாம் படிக்கிறதுக்கு, ஒன்றும் அது கவலை இல்லை, நான் வரேன். போக முடியலையே. ஆனால் யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்றாரு, நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டேன், இந்த இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருந்த உங்களை போஷிப்பதற்காக. இரண்டாவது நான் சொல்றேன்னா, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இப்போதான் 2 வருஷம் ஆச்சு, நீங்க வந்து இங்கே என்னோட சேர்ந்துருங்க. இன்னும் 5 வருடம் கஷ்டம் இருக்குது. பஞ்சம் 5 வருடம் தலைவில் தாடும். அவங்க அப்படிப்பட்ட காலத்துல நீங்க தூரமா போய் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு நாடு இந்த எகிப்துல வைத்திருக்கிற கோசன் என்ற நாட்டில் ஒரு பகுதியில் நீங்க இருக்கலாம். அந்த அதிகாரம் அவருடைய பொறுப்பை தன் சகோதரனுக்கு கொடுக்கிறது. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி வாழ்வளிக்கின்ற ஒரு மனுஷன். இது மனுஷனால் முடியும் தானே? ஏன் முடியாது முடியாது, இதெல்லாம் ஆண்டவருங்க, நான் ஆண்டவனா அப்படின்னு கேட்டு நான் போயிட்டு இருக்கிறோமே. நீங்களும் ஒரு ஆண்டவர் தான். ஆண்டவர் அவருடைய சாயலை உங்களை உண்டாக்கினார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்க உங்களால முடியுமே, நம்மால முடியுமே. 5 வருடங்கள் பஞ்சம் இருக்கிறார், கவலைப்படாதீங்க, நான் உங்களை போஷிக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல பேருந்து இங்க வந்துருங்க என்கிட்ட, நீங்க நான் உங்களை போஷிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு இடம் கொடுக்கிறவன், வாழ்வு அளிக்கிறதற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவனாக மாறுகிறான். பல காரியங்கள் அது இருக்குது. இப்படி நாம்
ஒருவர் ஒருவர் ஒப்புரவாகும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்தார். இந்த ஒப்புரவாதத்தின் அடையாளம் இந்த யோவான் 2:1-11 கொடுத்தாங்க. நானும் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி பார்த்தேன். இதுக்கான ஒரு கல்யாணம், டாக்டர்ஸ் கம்மியாக போச்சு, ஆண்டவர் குறைவை நிறைவாக்கினார். இதையே தொழில் போகிறோம். இதுக்கும் ஒப்புரவாதத்துக்கு என்னாகுதுன்னு நானும் பல முறை போராடி செய்வேன். அதில் ஒரு காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அது உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லி முடிக்கலாம் அந்த செய்தி. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிறு பிராயத்திலிருந்து இயேசு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அவர் சிறு பிராயத்திலிருந்து 51ஆம் வசனம் 2:51 கீழ்ப்படிந்து வளர்ந்தார் அப்படின்னு அவரை குறித்து சொல்லப்பட்டது. இப்போ வாலிபன் ஆயிட்டார். நாம தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட பிறகுதானே நம்ம பேச்சு மாறுது, செயலே மாறுது. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும். ஆமாம்மா, நம்முடைய டோனே மாறி இருக்குது. ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் வேலை வந்துச்சு, எனக்கு தெரியாதா, உனக்கு என்ன தெரியும், இப்படி பேசுகிறோம். நம்ம பழகிட்டோம், உலகம் அப்படி ஓடுது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. சிறு பிராயத்தில் அவருடைய தாயார் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர் வளர்த்து எடுத்தவர். தேவாலயத்துக்கு சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வளர்த்தெடுத்தவர். ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தன் பாரம்பரியத்தில் அவரை வளர்த்தெடுத்தவர். வேத ஞானத்தையும் அறிவையும் கொடுத்ததினால அவர் வேத பாரம்பரியத்தில் உட்கார்ந்து வேத நியாய பிரமாணத்தையும் சட்ட திட்டங்களையும் அவரோடு விவாதிக்கும்படியான அளவு பெற்றவர், அறிவு பெற்றவர். பல உயர்வுகள் அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த கானாவூர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவங்க தாயோடு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. நிறைய பேர் நீ முன்னாடி போங்க, நான் அப்புறம் சேர்ந்துக்கிறேன். நம்ம கூட்டம் போறதுக்கு முடியல, வயசாச்சு கை பிடிச்சி கூட்டம் போலாமான்னு தெரியல. இப்படி நிறைய நேரங்களில் நம்முடைய பெற்றோர் இல்லை, உடன்பிறந்தவர் இல்லை, தனியாக போய் வாழிடும். காலமெல்லாம் அப்படி தான், மனைவி அப்படி தான். நீங்கள் போயிடுங்க, நான் பார்த்துக்கிறோம். இந்த அம்மா ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தார், இல்லை அவர் ஆஃபீஸ் கூட நீ போய் நில்லுமா, அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் நான் நம்ம சொல்லுவோம். இப்படிதான் கணவன் மனைவியோடு சேர்ந்து போகிற ஒரு அனுபவம், பெற்றோர் பிள்ளைகளோடு சேர்ந்து போகிற ஒரு அனுபவம். சகோதர சகோதரிகளாக நாம் குடும்பமாய் ஆண்டவரை ஆலயத்துக்கு வந்து தொழுது கொள்வதும், நம்மளை நல்லது கெட்டதுக்கு போகிறதும் வழக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அது அன்பு இல்லை. கானாவூர் கல்யாணத்துக்கு அவருடைய தாயார் அழைக்கப்பட்டார், இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் எல்லாரும் குடும்பமா ஆலயத்துக்கு வந்தாங்க. அந்த உறவை பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உறவு. அம்மாவை கூப்பிட்டாங்க, அம்மாவோடையே போங்க. இப்போ திராட்சரசம் குறைந்த பொழுது நம்பிக்கை வந்துச்சு. என் மகன் அவன் பார்த்து அங்கே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கலாமிட்டி, குறைவு ஏற்பட்டால் அதெல்லாம் சாதாரண நடக்குதுதான். எல்லா இடத்துலையும் நடக்குது. வீட்டில் நடக்குது, கல்யாணம் நடக்குது, சம்பவங்கள் நடக்குது, சர்ச்சை நடக்குது. இந்த பிரச்சனைகள் பெருகிருக்கும் போது இதை என் மகன் நிறைவு செய்வான். ஒரு நம்பிக்கை ஒரு தாய்க்கு ஏற்படுகிறது. அதுதான் ஒரு குடும்ப உறவு. இந்த ஒப்புரவாகுதலுக்குரிய அடையாளம். என் மகன் என்னோடு கூட இருக்கிறார். நான் சொன்ன அவன் நான் சொன்ன செய். ஆனால் ஏன் சொல்ல என் வேலை வரலன்னாரு. அவனாலும் கூட கூட்டமான வேலைக்காரங்களை சொன்னார். அவர் சொல்லுவார்ப்பா அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா போயிடுச்சு. அதுதான் நம்பிக்கையின் உச்சி. இந்த குறைவு, இந்த பிரச்சனைகள், இந்த பிரிவினைகள் எல்லாம் ஒப்புரவாகணும், சமாதானம் ஆகணும்னா அதுக்கு இயேசு வருவார், இயேசுவால் முடியும் என்ற நம்பிக்கை இயேசுவுக்கு தாய்க்கு இருந்தது. அதை தாயினுடைய வார்த்தைக்கு கேட்டு அந்த குறைவை அவர் நிறைவாக்கினார் என்று பார்க்க. இது இன்னொரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதில் சாதாரணமாக தொட்டிக்கு தண்ணிக்கு சுத்தம் தொட்டியில் நரம்புக எதுவுமே கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏதோ. ஆனால் அங்கே அழகாக ஒரு பதிவு இருக்கிறது.
யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ள 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தபடி ஒரு 6 கச்சாடிகள் அங்கே இருக்கிறது. அது சுத்திகரிப்பின் அடையாளம். சுத்திகரிப்புக்காக தண்ணீர் நிரப்பப்படுகிற ஒரு அடையாளம். இந்த கல்யாண வீட்டில் குறைவு நிறைவாக்குறது திராட்சை ரசம் தேவை. இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் பிரிவினைகளுக்கும் மனஸ்தாபங்களுக்கும் ஆண்டை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிற பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் பிடியில் இருக்கிற மனுமக்களை மீட்பதற்கு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவர் ஆண்டவர் பலியாக இந்த உலகத்தில் அவர் அடிக்கப்பட வேண்டும். அவருடைய ஜீவன் விலைக்கரியமாய் கொடுத்து இந்த மனுமக்களை மீட்டெடுக்க வேண்டும். ஆண்டவரோடு மறுபடியும் இந்த மனுமக்களை ஒப்புரவாக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர். கடவுளோடு மனுமக்களை இணைப்பதற்காக, ஒப்புரவாவதற்காகவே இந்த உலகத்தில் இயேசு அனுப்பப்பட்டார். ஆகவே தான் அந்த சுத்திகரிப்பின் தொட்டியில தண்ணீர் நிரப்பப்பட்டது. ஆனால் அந்த தண்ணீரே அந்த தண்ணீராகவே இல்லை. அது தண்ணீரை ரசமாக, திராட்சை ரசமாக மாற்றினார். அது ஆண்டவருடைய இரத்தத்திற்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. மனுமக்களின் பாவங்களுக்காக தண்ணியை ஜீவ பலியாய் கொடுப்பதற்கு அடையாளமாக அந்த துவக்கத்தில், ஊழியத்தின் துவக்கத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். பஸ்காவுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் பஸ்காவில சுத்திகரிப்பதற்கு அடையாளமாய் இருப்பதை போல இந்த சுத்திகரிப்பின் தொட்டியில நிரப்பப்படுகிற தண்ணீரை திராட்சை ரசமாக அவை மாற்றி அங்கு இருக்கிற குறைவை, பிரச்சனைகளை நிறைவாக்குகிறவர் இயேசு. இந்த மனுமக்களின் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து புதுப்பிப்பதற்கு அடையாளமாக அது அன்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்த ஆண்டவரோடு பிரிந்திருக்கிற இந்த உறவை மறுபடியும் இணைக்கணும். இன்னும் எவ்வளவு காலம் ஆகுதுன்னு தெரியும். நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுவதற்கு, அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு, எனக்கும் அவருக்கு இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு எவ்வளவு காலம் ஆகும் தெரியும். 2 நாளும் 7:14 சொல்லுது, அவர் முகத்தை தேடணும். ஏசியா 57ஆம் அதிகாரம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால் அதில் சொல்லுது, உன் பாவங்கள் மீறுதல்கள் ஆண்டவருக்கு உனக்கு பிரிவினை உண்டாகுது, அதை எடுத்து போடணும்னு சொல்லுது. அப்படினால் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு தடையா இருக்கிற இந்த பாவம், அந்த பாவம் தேவனை விட்டு விலகுமானால் தேவனோடு என்ன பண்ண முடியும்? ஒப்புரவாக முடியும். நானும் ஆண்டவரை போல அன்புள்ளவர்களாக, மன்னிக்கின்றவர்களாக, ஒருவரை ஒரு சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க முடியும். அப்படியானால் நாம ஆண்டவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம பெற்றுக்கொண்டால் நமக்கு ஏற்பட்ட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை மறந்து மன்னித்து நானும் மற்றவர்களோடு என்ன பண்ண முடியும்? ஒப்புரவாக முடியும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க ஒருவர் தாங்கலாம், ஒருவர் தாங்கும் பொழுது கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் மன்னிக்க முடியும். யோவான் 1:9 சொல்றது, நம்முடைய பாவங்களையும் மீறுதலையும் நாம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிற போது இந்த பாவத்தின் மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு வருமானால் எனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி என்னை சுத்திகரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் ஆண்டவரை போல அன்புள்ளவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, இரக்கம் பாராட்டுகிற, ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதற்கு அடையாளமாக நாம் இந்த பூமியில வாழ முடியும். உங்களை ஒப்புக்கொள்வீர்களா? எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த ஒப்புரவாகிற காலத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் தவறுகளை யோசிக்கிறோம், மீறுதலை யோசிக்கிறோம், அறிந்தும் அறியாமலும் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். சுவாமி, என் பேச்சில், என் வார்த்தையில், என் பார்வையில், என்னுடைய நடத்தையில்
நீங்கள் வாழுங்க. எத்தனை முறை உண்மை வெளிப்படுத்துவதற்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்தும் மாம்ச இச்சைகளில் விழுந்தவர்கள உண்மை துக்கப்படுத்தியிருப்பாய். இந்த காலை வேளையில், இந்த வியான வேளையில் உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளோடு நீர் பேசின உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த தபசு நாளை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மோடு ஒப்புவாகிற ஒரு அனுபவத்தை இந்த காலவெளியில் பெற்றுக்கொள்ளட்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் இந்த உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு ஒருவர் ஒப்புரவாகி உம்மை பிரதிபலிக்கிறவாய் மாற எங்களுக்கு உதவி செய்ய. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆட்சியின் நல்ல பிதாவே. ஆமென். நற்செய்தியை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்பட்டு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சொல்ல அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் பரிசுத்தத்தினால் மரணத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் இருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். முதலாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஆவியை அறிக்கையிடுவோம். நாம் மன்னிப்பும் சரீரம் இந்த நித்திய தேவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்வோம். செயலருடைய அறிவிப்பு வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை முறையிலே எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்திலும் கூட நாம் உபவாச நாட்களை காணும்படியாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். வருகிற 17/2/2001 அன்று நாம் சாம்பல் புதன்கிழமையாக அந்த நாளை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். ஆகவே சபையார் கவனத்தில் கொள்ளவும் அந்த நாளின் ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சபையார் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஒருவேளை ஃபோன் நம்பர் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த உபவாச நாட்களின் ஆராதனை நேரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 6:30 மணிக்கு சாம்பல் புதன்கிழமை ஆராதனை இருக்கும். அப்படியே அந்த வாரத்திலே வெள்ளிக்கிழமை ஆராதனையும் உண்டு. அதுவும் 6:30 மணிக்கு நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு பிரபு ஜாஷ்வா மற்றும் திருமதி பிரபு ஜாஷ்வா குடும்பத்தினர் தங்களுடைய குழந்தை ஞானஸ்தானத்திற்காக கடந்த நாட்களிலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த நாளின் நன்றி காணிக்கையாக ஒரு செயினும் மற்றும் ஒரு $1 காணிக்கையாக கொடுத்தார்கள். அந்த செயினை அவர்களே அதனுடைய சரியான உரிய விலையை கொடுத்து, அதாவது 1,02,684 மார்க்கெட் ரேட், அதை கொடுத்து அவர்களே பெற்றுக்கொண்டார்கள். குடும்பத்தாருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அந்த $1 எங்களிடத்திலே இருக்கிறது. ஒருவேளை சபையில் யாராவது நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை காணிக்கையாக செலுத்த விரும்பினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களிலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்ட பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. கடந்த வார காணிக்கை விவரம்: முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 1,05,115, ஸ்தோத்திர காணிக்கை 12,755, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1905, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,365, வாலிபர் ஐக்கிய சங்கம் 3,740, புதிய ஆலய கட்டிட நிதி 2,365, ஓய்வு நாள் பள்ளி 3,690, பேராய விடுதி நிதி 895, நலிந்தோர் நல நிதி 6,175, குருத்துவ பணியாளர் நிதி 1,445, திருமண ஓலை காணிக்கை 1,400, ஆராதனை காணிக்கை 11,180, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 150. ஆக மொத்தம் 1,55,730. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 450, பிறந்த நாள் காணிக்கை 700, திருமண நாள் காணிக்கை 1,500, திருமண கட்டணம் 13,000, ஆராதனை காணிக்கை 9,326,
திரு பிரபு ஜாஷ்வா அவருடைய சிறப்பு நன்றி அறிதல் காணிக்கை 1,02,684. ஆக மொத்தம் 1,27,660. மொத்த காணிக்கை வரவு பெற்ற காணிக்கை 2,83,390. நன்றி. விவாக அறிக்கை. திருச்சபை வேலூர் பேராய் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்து திரு ஜான் சுந்தர் என்பவருடைய மகள் செல்வி கிரேஸ்லெட் மெலிதா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராய் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு வினோ அருண்ஜான் திருவாளர் அருள்ஜான் என்பவருடைய மகனுக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அதை திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவாக அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராய் ஆரணி CSI கெச்சமனே திருச்சபை குருசேகரத்தை சார்ந்து திரு கே சைலஸ் திருவாளர் வி கிருஷ்ணன் என்பவருடைய குமாரனுக்கும், வேலூர் இந்திரா நகர் அப்போஸ்தலர் சுவிசேஷ திருச்சபையை சார்ந்த திரு எல் சங்கர் என்பவருடைய குமாரத்தை செல்வி எஸ் மீனா என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இவர்களுக்கு விவாக அறிக்கை முறையாக திருச்சபைகளில் வாசிக்கப்படுகிறது. இவர்களுக்கு நம்முடைய திருச்சபையில் வருகிற 15 நாளைய தினத்தில் திருமணம் நடக்கும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிப்பு செய்கிறோம். இந்த திருமணத்தில் இணைக்கப்படுகிற இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை திருச்சபையின் போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற இந்த பிள்ளைகளுக்காக கூட திருச்சபையார் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 138வது பாடல் எத்தனை திரள் என் பாவம் 138 இந்த பாடலை பாடவும் அப்போது 2வது காணிக்கையை எடுப்போம். எத்தனை திரளேன்
சரணன வணங்கினேன் நீ எனக்காகவே மறித்தனை பலனே எத்தனை திறனின் பாவம் என் தேவனே எளியன் வெளியில் சபையார் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்க சுவாமி, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தீர், எங்கள் போக்கை மறைத்து பாதுகாத்து வந்ததுக்காக மக்கள் நன்றி. ஆராதனை பொறுப்படுத்திக் கொண்டு இதில் ஏற்படுகிற துதிகளை மகிமையை கொண்டு ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தாராளம் சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இந்த நாளிலே ஒவ்வொரு வாதலில் அன்றைய ஒருவருக்கொருவர் ஒவ்வொருத்தராக இருந்து ஒருவரோடு ஒருவர் அன்பு கொடுத்து இந்த சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தோம். இந்த நாட்களை நாங்கள் காணப்போகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை நாங்களே ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழவும் எங்கள் ஜீவியம் முழுவதும் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாவத்தை தவிர்த்து பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சத்தியத்திற்காக மக்கள் நன்றியானவரே, நீர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவம் செய்யும் பொழுதும் ஆண்டவரே இது தவறே என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மை போல நாங்கள் வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வசனத்தின் மூலமாக எங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வருகின்ற காலத்திலே ஆண்டவரே இந்த 40 நாட்கள் இதில் எந்த நாட்களை பரிசுத்த கருத்திலே பொறுத்து நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இந்த 40 நாட்கள் ஆராதனைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதில் பேசுகிறவர்களோடு ஆண்டவரே இந்த நாட்களிலே தங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த நாட்களில் அவர்கள் பரிசுத்தமாய் வாழவும் தங்கள் ஜீவிய காலம் முழுவதும் தன்னை அர்ப்பணித்து உண்மை போல வாழ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். திருச்சபைக்காக, திருச்சபையின் ஆயருக்காக, செயலர் போன்ற திருச்சபை மக்களுக்காக ஒவ்வொருவருக்காக விசேஷமாக வருகிறோம். நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். எனவே இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருப்பது போல நாடு முழுவதும் அவர்களை பாதுகாத்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். புதிதாக திருமணத்தில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இணைய போகிற பிள்ளைகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடைசி வரை நிறைவேற்ற உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஒருவரோடு ஒரு அன்பு கூர்ந்து ஒருவரோடு மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து மக்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தலும், வர தடைப்பட்டவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை தார். தங்களுக்கு அன்பானவர்களை இருந்து தவிக்கிற மக்களுக்கு உலகம் தரக்கூடாத சந்தோஷம், சமாதானத்தை தந்து அவர்களை பாதுகாத்து இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஆண்டவரே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை தேடுவதற்காக எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க நாம் தேர்ந்து ரட்சித்து ஆட்சி, வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. சந்தோஷமா போயிட்டு